ஆக்சுவலாக ஆர்டி ராஜான்னு அவர் ஆரம்ப காலத்தில் அவரோடு இருந்த நண்பரை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. உள்ளபடியே சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கார். அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. எங்கே பணம் வந்து ஒரு ரோல் பண்ணுதோ அங்கே எவ்வளோ பெரிய நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் ஒரு முறிவு வரும். அப்பாவுக்கும் மகனுக்குமே பிரச்சனை வர்ற உலகத்தில் ஒரு நண்பன் நமக்காக கையெழுத்து போட்டு கடன் வாங்கினா ஒரு கட்டத்தில் இந்த கடனே நம்மளை முழுங்குற அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்துச்சு. அப்போ தவறான வழிகாட்டுதலே நமக்கு இந்த நண்பன் உருவாக்கிட்டான்னு கூட அவர் நினைக்கலாம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இப்போ யாருமே வந்து ஒரு நட்பை 100 வருஷம் நீடிச்சுட்டு போகிறதில்ல. எங்கேயோ ஒன்று ரேராக நடக்கும். அது பல காரணங்களால் அது துண்டாயிரும். அது இயல்பு வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தானே. அப்போ இங்கே பணம் வந்து ஒரு பெரிய பிரதானமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த இவ்வளோ கடன் ஆகிடுச்சா, இப்போ இந்த கடனை எப்படி நம்ம திருப்பி கொடுக்குறது? இன்றைக்கி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது, வந்துட்டார், திருப்பி கொடுத்துட்டாரு. ஒருவேளை வரலைங்க, எல்லா படமும் ஃபெயிலியர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்காருன்னு வைங்க, இந்த கடனை எப்படி அடப்பார்? அவனு இழுத்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. கேஸ் நடக்கும், அது நடக்கும், ஏமாற்று வேலை, அது இதுன்னு சொல்லி அவரை கொண்டு போய் எங்கேயோ ஒரு ஒரு முட்டு சந்தில் நிறுத்திடுவாங்க. அது நடக்குமா இல்லையா? அப்போது ஒரு கட்டத்தில் அவர் பதறாரு, ஐயோ இவ்வளோ ஏன் வாங்கினேன் எனக்காக அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக ஆர்டி ராஜா வந்து கெட்டவர்னு நான் சொல்லலை, சூழ்நிலைகள் தான் எல்லாமே. நம்ம நண்பனை நம்ம ஒரு பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னா ஒரு ப்ராஜெக்டை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கார். சிவகார்த்திகேயன் இவ்வளவு தான் அப்படின்னு இருக்கிற இடத்துல இல்லை அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற முன்னணி நடிகர்கள் யாருக்கும் சளைத்தவர் இல்லை. டெக்னீஷியன் எல்லாருமே பெரிய ஆளாக போடுங்க. சிவகார்த்திகேயன் படத்தில் கேமராமேனை பெரிய கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் பெரிய ஆர்ட் டைரக்டரு, ஹீரோயின் பெரிய ஹீரோயின், இப்படி எல்லாரையும் பெரிய செட்டப்பாக கொண்டு வரும்போது சிவகார்த்திகேயன் இன்னும் மேலே வர்றாரு. இதைத்தான் ஆர்டி ராஜா விரும்புகிறாரு. அந்த படம் இவங்க நினச்ச மாதிரி ஓடி இருந்ததுன்னா அது தப்பாக தெரியாது. ஆனால் அது ஓடாமல் போய் பெரிய லாஸ் ஆகும்போது தப்பாக வருது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு, நீ வந்து இவ்வளவு கடன் வாங்கிட்டு அதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஏன்னா இவருக்காக வாங்கின கடன் தான், பொறுப்பேற்றுக்கலன்னு விலகவும் முடியாது. ஏன்னா ஃபைனான்சியர் விட மாட்டாங்க. கொண்டு வந்து உட்கார வச்சு எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. ஆர்டி ராஜா கையெழுத்து எந்த விதத்திலும் வேல்யூ கிடையாது, அவருக்கு எந்த பேக்கிங் கிடையாது. உன்னை நம்பி தான் நாங்கள் பணம் கொடுத்தோம், கையெழுத்து வேணுன்னா அவர் போட்டிருக்கலாம், இப்போ எல்லா கடன் பத்திரத்திலையும் நீ போடு அப்படின்னு உட்கார வச்சு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருடைய கடனாக மாறின பிறகு இவர் எல்லாத்தையும் அடைச்சார், அது வேறு. ஆனால் இந்த நட்பை தொடரணும் அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அது அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம். நிச்சயமாக இப்போ நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. நிச்சயமாக சிவகார்த்திகேயன் இதை புரிஞ்சுக்கிட்டு ஆர்டி ராஜாவுக்கு ஒரு டேட்டு பின்னால் கொடுக்கலாம். அவர் வளர்ந்த பிறகு ஆரம்ப காலத்தில் என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எனக்காக நீங்கள் நிறைய நாட்கள் தூங்காமல் தவிச்சிருக்கீங்கன்னா ஒரு கடன் சுமை ஏறும் பொழுது அவன் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி தவிப்பாங்கிறதெல்லாம் எல்லோரும் கடன் பட்டார் நெஞ்சம் போல தானே. ஸோ அப்போது வந்து அதெல்லாம் ஒரு உணர்ந்து எதிர்காலத்தில் நீங்கள் வாங்க, நான் ஒரு படத்தில் உங்களை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன், இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. இப்போ பல நடிகர்கள் தன்னுடைய மேனேஜர்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம கூட அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம அதை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் எதிர்காலத்தில் பண்ணால் நல்லது, பண்ணலைன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா, இந்த பழிய வரை தொடர்ந்துகிட்டே இருக்குது. லேபில் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, அதில் விஜய் சேதுபதி கலந்துக்கிட்டார். அவரோடு யாரோ ஒருத்தர் ரூம்மெண்ட்டாக இருந்திருக்காரு. அவர் அங்கே வந்துட்டார், ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னு அங்கே வந்துட்டார். வந்துட்டு சார் என்ன தெரியுதா, நான் தான் இன்னார் உங்களோட அந்த ரூமில் இருந்தேனே அப்படின்னு. தெரியலன்ட்டார் அவர். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது சார், யாரோ புதுசாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து நீ யாரையா ப்ரெஸ் மீட்டை போ உள்ளே வந்த வெளில போயான்ட்டாங்க. ஒருவேளை விஜய் சேதுபதியும் அவரும் சேர்ந்து ரூமில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், ஒரே ரூமில் பகிர்ந்து தங்கியிருக்காமல் கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாம் இங்கேருந்து தான் வந்தோம், இவரோட தான் பழகணும், இவங்கெல்லாம் நம்முடைய உறவினர்களுங்கிறது ஒரு கட்டத்தில் மறந்து போயிடும். எல்லாருக்கும் வேணும்னே மறப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபீல்டில் ஒருத்தர் எல்லார்ட்டையும் இணக்கமாக இருக்கார், அன்பாக இருக்கார், தோளில் கை போட்டுக்கிறாரு, சிரிக்கிறாரு அப்படின்னா அது பொய்யா இருந்தால் கூட வரவேற்கலாமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ ஒரு வளர்ந்த பிறகு நிறையா சொல்லலாம். நான் கூட நிறையா சிவகார்த்திகேயனுக்கு எதிராக பேசியிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் கொஞ்சம் நியாயமாக பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சி சொன்னோன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ யாரை வந்து ஒருத்தர் வந்து வளர்த்து விடாமல் இருக்காங்க இங்கே ஒவ்வொருவரும். இப்போ ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கே பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒருத்தர் தேவைப்படுறாரு. அப்போது ஒரு தனி மனிதனுக்கு அவருக்கு ஒரு பிஆர்ஓ இருப்பார், ஒரு மேனேஜர் இருப்பார், அவரை பற்றி நல்ல விதமாக வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒருத்தர் இருப்பார், அல்லது ஒரு டீம் வேலை பார்க்கும் அவருக்காக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நடிகனுக்கு தேவை தானே. அதே நேரத்தில் இப்போ ஒரு சாதாரண ஒரு நடிகர் இருக்கார், அவர் நினச்சா நீங்கள் புஷ் பண்ணி கொண்டு வந்து சிவகார்த்திகேயன் உயரத்தில் வச்சிட முடியுமா?
இப்போ இங்கே பல நடிகர்கள் இருக்காங்க, நான் பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா வருத்தப்படுவாங்க. மார்க்கெட்டில் பல வருடங்களாக போராடிக்கிட்டே இருக்காங்க, அவங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரவே முடியல. பொதுவாக சொல்கிறேன், இப்போ ஒரு சத்யராஜ் பையன் சிபிராஜ் இருக்கார், இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய இடத்துக்கு வர முடியலல்ல. அவருக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸாக, சத்யராஜுக்கு இல்லாத பழக்கமாக ஏன் வர முடியல? அப்போது நாம் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்துடுவோங்கிறது மித்து. வளர்ந்த பிறகு நம்ம சொல்கிறது. அவருடைய உழைப்பில் முயற்சியில் கடுமையாக போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்ததை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை தன்னோட வச்சுருக்காரு. ஸோ அதைத்தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சிவகார்த்திகேயன் அங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய அதிர்ஷ்டம், அவர் முற்பிறவியில் பண்ண பலன்கள், இது எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி அவர் ஒரு உயரத்தில் கொண்டு வந்து வைக்கிது. அவர் எல்லார்ட்டையும் ஒரு அன்பான மனிதனாக நம்மளை காமிச்சுக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் தவறே இல்லைங்கிறேன் நான். முகத்துக்கு நேராக மோசமாக ஒருத்தனை விமர்சனம் பண்ணுவதும், அவனை வந்து பார்த்தும் பார்க்காமல் போகிறதும், இதெல்லாம் தானே இங்கே தவறாக இருக்குது. அப்போது ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம யாருக்கும் பகைவனாக இருக்கக்கூடாது, யாரும் நம்மளை வெறுக்கக்கூடாதுன்னு ஒரு மனிதன் நினைக்கிறது நல்ல பண்பு தானே. அதை வாழ்த்திட்டு போவோமே.